ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இது ஒரு 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 வாரம் ஆச்சுங்க இந்த வீடியோ எடுத்து. சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை. சரி இன்றைக்காவது போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். வாங்க என்ன வீடியோன்னு பார்க்கலாம். நான் பொரியல் பண்ணிவிட்டு ஒரு வாழைக்காய் ஒன்று மிச்சம் இருந்ததுங்க. அதை பஜ்ஜி சுடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெருசாக கட் பண்ணால் நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சைஸாகவே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அந்த வாழைக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பஜ்ஜி மாவு இருக்கான்னு பார்த்தா பாக்கெட்டில் கொஞ்சம் தான் இருந்தது, கம்மியாக தான் இருந்தது. அடடா இது பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது கூட மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் அதுவும் பத்தாது இல்லையா, ஒரு வாழைக்காய்க்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் போய் நல்லா மிக்சியில் பொடி பண்ணி நல்லா தூளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு மூணையுமே கலந்துட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு பிச்சு அளவுக்கு காரத்தூள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பஜ்ஜி மாவுலேயும் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம கடலை மாவு கொஞ்சம் மைதா மாவு சேர்க்குறோம் இல்லையா, அதுக்காகவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைக்காயவும் போட்டு நல்லா பரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேங்க. சூப்பராக நல்லா உப்பி வந்தது. எப்போவுமே நம்ம நார்மலாகவே பஜ்ஜி மாவில் நம்ம பஜ்ஜி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட எப்போவுமே கொஞ்சம் மைதா மாவு கலந்து செஞ்சோம்னா பஜ்ஜி சூப்பராக இருக்குங்க. நல்லா உப்பிக்கிட்டும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே அப்படி தான் செய்கிறேன். ஓகே பஜ்ஜி வெந்துக்கிட்டு இருக்கணும். பஜ்ஜி வெந்துகிட்டு இருக்கும்போதே உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேங்க. நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் எதிர் வீட்லேயே நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்த ஒரு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு நான் கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்துட்டேன். அவள் கல்யாணம் பண்ணி அந்தமான் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட சில வருஷங்கள் கூட இல்லைங்க, பல வருஷங்களாச்சு நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு. நான் ஊருக்கு போகும்போது அவள் வர மாட்டான், அவள் ஊருக்கு வரும்போது நான் போக மாட்டேன். இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுச்சுங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்து ஊருக்கு வந்திருக்காங்க. நானும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. முந்தானத்தும் ஃபோன் அடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்திருக்கேன், நீயும் வாபல ஒரு வாரம் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். எங்கெங்க போக முடியாது. சில விஷயங்கள் நம்ம நினச்சபடி நடக்கிறது இல்லையா. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த சிவாஜி படத்தில் ஒரு பாடுவார்ல, பாடி திரிந்த பறவைகளே பறந்து செல்கின்றோம் அப்படின்னு தாங்க பாட தோணுச்சு. அவன் அந்தமானில் இருக்கான், நான் சென்னையில் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி சில வருஷங்கள் கூட இல்லைங்க, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரில. இது என்னவோ தெரில, உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ஓகே பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அது சைட் டிஷ்ஷாக ஒரு கெட்டியாக தேங்காய் சட்னியை அரைச்சி அது கூட சேர்த்து ஒரு சூப்பரான டீயும் போட்டு ஸ்நாக்ஸை முடிச்சாச்சுங்க. ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.